எது உங்க சட்டையை பிடிச்சது நல்லதா? அதனால தானே நான் உங்க மாப்பிள்ளன்னு உங்க வயல நீங்களே சொன்னீங்க. அப்ப பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். கண்டதையும் பண்ணாத்திட்டு இருக்காம உருப்படியா ஊரு போய் சேருங்க. ஏ கோகிலா, ஏ கோகிலா. எனக்கு என்னவோ இது சரியான யோசனையே தோணல மாப்ள. ஆனந்தி கிட்ட ஆரம்பத்திலே லவ் சொல்லாம அழகன்னு ஒருத்தனை உருவாக்கி அதை சொல்ல முடியாம நீ எப்படி கஷ்டப்பட்டியோ அதே மாதிரி தான்டா இதுவும் தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரியே இருக்கு. டேய், நான் இப்போ இந்த நிமிஷம் ஆனந்தியை தான் லவ் பண்றேன்னு அம்மா கிட்ட சொல்றதுக்கு தயாரா தான்டா இருக்கேன். ஆனா இவ தான் விட மாட்டேங்கிறா. அன்பு, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்றதுக்கு. இன்னைக்கு போய் நீங்க உங்க அம்மா கிட்ட நம்ம காதலை பத்தி சொன்னதும் அவங்க வேணான்னு சொல்லிட்டா சரி, நாமளும் வேணான்னு எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி இருந்துட முடியுமா? நாம ஏன் விட்டு கொடுத்து போகணும்? அன்பு, நேத்து பழக ஆரம்பிச்ச நம்மளாலேயே விட்டு கொடுக்க முடியலல்ல. சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்து பார்த்து வளர்த்தவங்க உங்க அம்மா, அவங்களால எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அவங்க பிள்ளைகளை எம்புட்டு கனவோட வளர்க்கறாங்க. இப்ப போய் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் வாழ்க்கையதே நான் வாழுவேன், நீங்க யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவங்க மனசு எம்புட்டு உடைஞ்சு போகும். அவங்கள பெத்த அப்பா அம்மாவால அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனாலதான் பொறுமையா பேசுவோம், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுவோம்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் என் மேல சொல்ல முடியாத அளவுக்கு கோவத்துல இருக்காங்க. நான் அவங்கள தப்பு சொல்லல, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் எனக்கு எதிரா மாறி நிக்குது. அவங்க கோவம் நியாயமாதே இருக்குது. மழை நின்னதுக்கு பிறவும் மரம் தண்ணிய தூவதானே செய்யும். அந்த மாதிரி நாம ஏற்படுத்துற காயம் எல்லார் மனசுலயும் உடனே ஆறிடுறது இல்ல. அது ரணமா கொஞ்ச நாள் இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாதே மாறும். அப்படி அந்த மாற்றம் இப்பவே நடக்கணும்னு நாம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? என் மேல உங்க அம்மாவுக்கு இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை நம்ம மாத்தணும் அன்பு. அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ள இப்பவே போய் காதல் அது இதுன்னு சொன்னா அவங்க என் மேல இன்னும் கோவப்படதேன்னு செய்வாங்க. ஜென்மத்துக்கு அவங்க மனசுல இருக்கிற அந்த ரணம் மாறவே மாறாது அன்பு. ஆனா இப்போ உங்க காதலுக்கு அன்பு உங்க அம்மா மட்டும்தான் பிரச்சனைனா பரவாயில்லையே, புதுசா அன்போட அத்தையும் மாமாவும் துளசியை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுல பிரச்சனையா வந்து நிக்குது. இந்த நேரத்துல அன்பு அவங்க அம்மா கிட்ட சொல்லாம வேற எப்ப சொன்னா சரியா இருக்கும்னு நீ நினைக்கிற? நல்லா கேள்றா முத்தண்ணே, அதனாலதான் அன்போட மாமா கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு சொன்னேன். இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை அவர்தானே. அவருக்கு இங்க இருக்கிற எந்த பிரச்சனையும் தெரியாது. சில நேரம் சண்டைக்காரன் கால்ல விழுறத விட சாட்சிக்காரன் கால்ல விழுகிறது நன்மையை கொடுக்கும்னே. அவர் நல்லவரா இருந்தா பரவாயில்ல, அவர் கோவப்பட்டு உடனே அன்பனோட அம்மா கிட்ட சொல்லிட்டான். அப்படி சொன்னா சொல்லிட்டு போட்டும், நாமளா போய் எதுவும் சொல்ல வேணாம். அவர் அப்படி சொன்னா இந்த கல்யாணம் நடக்கிறத தடுத்துடலாம்ல. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளாவது நேரம் இருக்கும். அதுக்குள்ள எப்படியாவது உங்க அம்மா கிட்ட பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணலாம் அன்பு. ஏண்டா மாப்ள, எனக்கு இன்னமும் ஆனந்தி சொல்றதுதான் சரின்னு படுதுரா. நம்ம எதுக்கும் முதல்ல உங்க மாமா கிட்டே பேசி பார்ப்போம். நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், உங்களுக்குள்ள இருக்கிற லவ்வ நம்ம எடுத்து சொல்லி புரிய வைப்போம். அவர் ஏத்துக்கலன்னா அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அன்பு, உன்னை பார்க்க உங்க மாமா வந்திருக்காரு. கீழே ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கேன், வந்து பாரு. அதுக்குள்ள வந்துட்டாரா? ஆனந்தி சொல்ற மாதிரி மாமா இந்த விஷயத்தை ஏத்துப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆனந்திக்காக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். பேசி பார்க்கலாம்.
ஆனா இத பத்தி முதல்ல உங்க மாமா கிட்ட யாரு போய் பேசுறது? ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து ஜெயந்தி அக்கா லீவ் போட்டு ஊருக்கு போயிருக்கு. இப்ப யார் பூனைக்கு மணி கட்டுறது? நான் பேசுறேன். முதல்ல நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா பேசுங்க. அதுக்கப்புறம் பேசி புரிய வச்சிருவோம். சரி வாங்க போலாம். ஆ, இதை எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. வாங்க மாமா. மாப்பிள, என்ன அன்பு, மாமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, இவர் சொல்லிட்டு இருந்தாரு. பிரியா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன மாப்பிள, நான் உள்ள வந்து உங்க எல்லாரையும் பார்க்கலாம்னு பார்த்தா நீங்க எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்க. வேலை பாக்குறவங்கள தவிர வெளியாளுங்களை உள்ள விட மாட்டாங்க ஐயா. இது நான் இரு 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 நானே கண்டுபிடிக்கிறேன். ஆ? நீ முத்து தானே, கரெக்டா? ஆ, ஆ, ஆமாங்க ஐயா. அது சௌந்தர்யா. நம்மள பார்க்க வர எல்லாருக்கும் நம்ம பேர் தெரிஞ்சிருக்கு. நமக்கு தான் யார் பேரும் தெரிய மாட்டேங்குது. நமக்கு இல்ல, உனக்கு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே. ஆனந்தி மாமா. ஓ, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கோம், அதான் எனக்கு தெரியல. பார்க்க என் பொண்ணு துளசி மாதிரியே இருக்கம்மா. லட்சணமா இருக்க. ஆமா, ஆனந்திய தெரியலங்கறீங்க. எங்களை மட்டும் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏய் சௌசோ, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்ப இதுவா முக்கியம்? அந்த பொண்ணை ஏன் பாத்துட்டுற? இல்லைங்க ஐயா, நாங்க உங்களை பார்க்க வந்தது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காகத்தான். என்ன விஷயம் சொல்லுப்பா. நாங்க சொல்ல போறதை கேட்டு நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. அப்படி என்னப்பா சொல்ல போற? இல்லைங்க ஐயா, அது நீங்க நினைக்கிற மாதிரி அன்புக்கு. முத்து, ஆ? அம்மா நீங்க மட்டும் தானே வரதா சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருந்தா நான் மட்டும் தான் வந்திருப்பேன். நீங்க என்ன அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? அதனால எனக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும். எனக்கும் இடம் தெரியாதா? தங்கச்சியும்